வெல்கம் டு சினிமா வேட்டை. கேப்டன் விஜயகாந்தோட சன் சண்முக பாண்டியன் நடித்துக் கொண்டிருக்கும் படைத்தலைவன். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது அன்பு. இவர் ஏற்கனவே சிபிராஜை வச்சு வால்டர் என்ற படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. ஸோ இது முழுக்க முழுக்க காட்டுக்குள்ள நடக்கிற கதை. யானைகளை வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அதற்காக கும்கி படம் மாதிரி இருக்கணும்னு நினைக்காதீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இளையராஜா. இளையராஜா நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கு நிறைய ஹிட் சாங் கொடுத்திருக்காரு. அந்த வரிசையில் கேப்டன் விஜயகாந்தோட சன் சண்முக பாண்டியனுக்கும் படைத்தலைவன்ல பாடல்கள் எல்லாமே நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்துலேருந்து ரீசெண்டாக வந்த அப்டேட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்காக நிறைய விஜயகாந்தோட ரசிகர்கள் ஆவலோடு காத்து கொண்டு இருக்கின்றனர். ஸோ இதுவரைக்கும் நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தோமோ அதே அளவுக்கு இளைய கேப்டன் சண்முக பாண்டியனுக்கும் ஆதரவு கொடுக்கணும். இப்படித்தான் நம்ம கேப்டன் விஜயகாந்தும் அவரோட சினிமா கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது 2-3 ஃபெயிலியர் படத்தை கொடுத்திருந்தாரு. அடுத்து சட்டம் ஒரு இருட்டறை என்ற மாபெரும் வெற்றியை கொடுத்து அடுத்தடுத்து மாஸ் ஹீரோவா வலம் வந்தாரு நம்ம கேப்டன் விஜயகாந்த். அதே போல நம்ம சண்முக பாண்டியனும் மாஸ் ஹீரோவா இந்த தமிழ் சினிமாவில் வலம் வரணும். நம்ம கேப்டன் விஜயகாந்தை போல அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், சாப்பாடு போடணும் அப்படின்ற மனசு சண்முக பாண்டியனுக்கும் இருக்கு. புலிக்கு பிறந்தது பூனையாகுமான்னு சொல்றதை விட சிங்கத்துக்கு பிறந்தது கர்ஜிக்காம இருக்குமா? இனி வரும் படங்கள் எல்லாமே சண்முக பாண்டியனுக்கு வெற்றி படங்களாக இருக்கணும்.